ஹே ஆல், திஸ் இஸ் ஜோதி டெரோட். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்களோட ஃபியூச்சர் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ நான் ரேண்டமா ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட், ஓகே, 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கார்டு தான் இது. சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு கல்யாணம், ஒரு குழந்தைகள் அப்படின்னு ஒரு சந்தோஷமான லைஃப் உங்களுக்கும் அவங்களுக்கும் அமையும். இது மொத்தத்துல ஒரு டிவைன் லவ்வா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கூட வாழ போற வாழ்க்கைக்கு சந்தோஷத்துல குறைவே இருக்காது. இது ஒரு ஊரே கண்ணு வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா தெரியும். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஒரு நல்ல வேவ் லென்த் அலைன்மெண்ட் இருக்கும். அவங்க கூட வாழ்ற வாழ்க்கை உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃபை நீங்க அவங்க கூட வாழ்வீங்க. அவங்க கூட நீங்க வாழ போற வாழ்க்கை ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் மாதிரி தான் இருக்கும். மொத்தத்துல ஒரு சந்தோஷமான ஃபேமிலி, டோட்டல் லவ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரியான கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க கூட ஒரு சூப்பரான லைஃப் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஓகே, எடுத்தோடனே நல்ல கார்டு, பாசிட்டிவான கார்டு. அடுத்து பார்ப்போம். செகண்ட் கார்டு, கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். நேச்சுரலி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட அவங்க இருப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு ப்ராட் மைண்டோட திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், ஆண்டர்பிரனர். அதே நேரத்துல ஒரு பிக் பிக்சர்னு சொல்ல போது எல்லாத்தையுமே அவங்க பெரிய அளவுல தான் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னு. நிறைய சேலஞ்சஸை பார்க்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அதுல ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப மெச்சோர்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. கெரியர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களுடைய ஃபியூச்சர் பர்சன் அமையலாம். ஓகே, லாஸ்ட் கார்டு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்றது, முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவோம்ல, முன்ஜென்ம பந்தம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு கார்டு அதை தான் இது குறிக்குது. ஸோ உங்களுக்கு போன ஜென்மத்துல வந்த ஒரு பர்சனே இந்த ஜென்மத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த ஒரு குட் கர்மா மூலியமா நீங்க இந்த ஜென்மத்துல இணையறீங்க. ஸோ குட் லக் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த கர்மாவுடைய லைஃப் சைக்கிளா தான் இப்ப அந்த பர்சன் உங்களை மீட் பண்ணுவாங்க. திரும்பியும் அவங்கதான் உங்க டெஸ்டைனி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யூனிவர்ஸ். அதே நேரத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்க லைஃப்ல வர நேரத்துல அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையும். ஒரு சேஞ்ச் அவங்க உங்க லைஃப்குள்ள வராங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் உங்களை அப்படியே சிரிக்க வச்சு சந்தோஷமா மாத்திடுவாங்க. நம்ம தலையெழுத்து இப்படி இல்லாம மாறும் அப்படின்னு உங்களே வியக்க வைக்கிற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. ஸோ உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கூட இருப்பாங்க. தேங்க்யூ.